கிழக்கு தீப்பிடித்தது. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதல். ஈரான் பதிலடி. உலகப் போர் நிழலில் உலகம். வணக்கம் நண்பர்களே. இன்று உலக அரசியல் வரலாற்றில் மிக முக்கியமான, அதே சமயம் பதற்றம் நிறைந்த ஒரு தருணத்தை பற்றி பேசப் போகிறோம். மத்திய கிழக்கில் வெடிக்கும் குண்டுகளின் சத்தம், எரியும் நகரங்கள், தடுமாறும் உலக பொருளாதாரம், இவையெல்லாம் சேர்ந்து ஒரு பெரிய கேள்வியை எழுப்புகிறது. இது மூன்றாம் உலகப் போருக்கான முன்னோட்டமா? அமெரிக்கா மற்றும் இஸ்ரேல் இணைந்து ஈரானில் தாக்குதல் நடத்தியதன் பின்னர் அந்த பகுதி முழுவதும் பதற்றம் தீவிரமடைந்துள்ளது. அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் பீட்டி ஹெக்செத் கூறியதாவது: இந்த தாக்குதலின் நோக்கம் ஆட்சியை மாற்றுவது அல்ல, ஆனால் ஆட்சி மாறியிருந்தால் உலகம் அதனால் மேம்படும் என்ற கூற்று உலகம் முழுவதும் விவாதத்தை ஏற்படுத்தியுள்ளது. அதே நேரத்தில் அமெரிக்க கூட்டு தளபதிகளின் தலைவர் டான் கேனி இது ஒரு இரவில் முடியும் போர் அல்ல என்று எச்சரித்துள்ளார். அதாவது, இந்த மோதல் நீண்ட காலமாக நீளக்கூடும் என்பதற்கான சிக்னல் இது. ஈரான் தரப்பில் அவர்கள் தெளிவாக ஒரு பதிலை தெரிவித்துள்ளனர். அமெரிக்காவுடன் எந்த பேச்சுவார்த்தையும் இல்லை. இஸ்ரேல் மற்றும் ஹெஸ்புல்லா லெபனானில் நேரடி தாக்குதல்களில் ஈடுபட்டுள்ளன. லெபனானில் குறைந்தது 31 பேர் உயிரிழந்ததாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. வளைகுடா நகரங்களான துபாய், அபுதாபி, தோஹா போன்ற இடங்களிலும் வெடிப்பு சத்தங்கள் கேட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இது ஒரு நாடு மோதலை தாண்டி முழு பிராந்தியத்தை சுற்றி வளைக்கும் தீயாக மாறி வருகிறது. இதில் மிக அதிர்ச்சியூட்டும் சம்பவம் என்னவென்றால், குவைத்தில் அமெரிக்காவின் 3ஆம் போர் விமானங்கள் தவறுதலாக குவைத் பாதுகாப்பு படையினரால் சுட்டு வீழ்த்தப்பட்டதாக அமெரிக்க ராணுவம் தெரிவித்துள்ளது. இது ஃப்ரெண்ட்லி ஃபயர் சம்பவம் என அழைக்கப்படுகிறது. அதாவது, தங்களது கூட்டாளிகளே தவறுதலாக தாக்குதல் நடத்தியுள்ளனர். அந்த விமானங்களில் இருந்த வீரர்கள் உயிருடன் மீட்கப்பட்டுள்ளனர் என்பது ஒரே ஆறுதல். இந்த நிலையில் உயிரிழப்புகள் அதிகரித்து வருகின்றன. அமெரிக்கா இஸ்ரேல் தாக்குதலுக்கு பின்னர் ஈரானில் மட்டும் 555 பேர் உயிரிழந்துள்ளதாக ரெட் கிரசன்ட் சொசைட்டி தெரிவித்துள்ளது. குவைத்தில் ஈரான் நடத்திய தாக்குதலில் 4 அமெரிக்க வீரர்கள் உயிரிழந்துள்ளனர். டொனால்டு ட்ரம்ப் கூட இன்னும் பல உயிரிழப்புகள் இருக்கலாம் என்று ஒப்புக்கொண்டுள்ளார். ஆனால் இந்த போரின் மிக மனதை உலுக்கும் செய்தி என்னவென்றால், தென் ஈரானில் உள்ள ஒரு சிறுமிகள் தொடக்கப்பள்ளி மீது நடத்தப்பட்ட குண்டுவெடிப்பு தாக்குதல். அந்த தாக்குதலில் 168 குழந்தைகள் உயிரிழந்ததாக ஈரான் அரசின் தகவல்கள் கூறுகின்றன. மேலும் 95 பேர் காயமடைந்துள்ளனர். கல்விக்காக உருவாக்கப்பட்ட ஒரு இடத்தில் இவ்வாறு குழந்தைகள் பலியாகுவது உலக மனசாட்சியை உலுக்கியுள்ளது. இதற்கு யுனெஸ்கோ கடும் கண்டனம் தெரிவித்துள்ளது. பள்ளிகள் மீது தாக்குதல் நடத்துவது சர்வதேச மனிதாபிமான சட்டத்தை மீறும் செயல் என்று அவர்கள் குறிப்பிட்டுள்ளனர். அதேபோல் குழந்தைகள் பாதுகாப்பு அமைப்பான சேவ் த சில்ட்ரன் ஒவ்வொரு போரும் குழந்தைகளுக்கு எதிரான போர் என்று வலியுறுத்தியுள்ளது. இதற்கிடையில் அமெரிக்க பாதுகாப்புத்துறை செயலாளர் மீண்டும் ஒரு சர்ச்சைக்குரிய கூற்றை வெளியிட்டுள்ளார். ஈரான் மக்கள் இந்த வாய்ப்பை பயன்படுத்தி மாற்றத்தை உருவாக்கிக் கொள்ள வேண்டும் என்று அவர் கூறியுள்ளார். அதாவது, ஈரானில் ஆட்சி மாற்றத்திற்கு இது ஒரு வாய்ப்பு என அவர் பரிந்துரைத்துள்ளார். இது நேரடி தலையீடா அல்லது அரசியல் அழுத்தமா என்பது உலக நாடுகள் கவனிக்கும் விஷயமாக மாறியுள்ளது. இஸ்ரேல் ராணுவ நடவடிக்கைகளில் ஈரானின் உச்ச தலைவர் அயதுல்லா கமேனி உட்பட ஈரானின் உயர் தலைமைத்துவ உறுப்பினர்கள் பலர் கொல்லப்பட்டுள்ளதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. இந்த மோதல் மத்திய கிழக்கு முழுவதையும் பாதிக்க தொடங்கியுள்ளது. கத்தார் நாட்டின் அரசு நிறுவனமான கட்டார் எனர்ஜி ஈரான் தாக்குதலுக்கு பிறகு தங்கள் LNG உற்பத்தியை தற்காலிகமாக நிறுத்தியுள்ளது. இதனால் உலக எரிவாயு சந்தையில் அதிர்ச்சி ஏற்படும் வாய்ப்பு உள்ளது. சைப்ரஸ் நாட்டில் அமெரிக்க தூதரகம் ட்ரோன் அச்சுறுத்தல் குறித்து எச்சரிக்கை விடுத்துள்ளது. அங்கு 2 ட்ரோன்கள் தடுக்கப்பட்டதாக தகவல்கள் வெளியாகியுள்ளன. பஹ்ரைன் துறைமுகத்தில் நிறுத்தப்பட்டிருந்த ஒரு வணிக கப்பல் மீது 2 குண்டுகள் தாக்கியதால் கப்பல் ஊழியர்கள் வெளியேற வேண்டிய சூழ்நிலை ஏற்பட்டுள்ளது. இவ்வாறாக ஒரு நாடு மோதல் தற்போது பல நாடுகளை உள்ளடக்கிய பிராந்திய போராக மாறி வருகிறது. இது உலக பொருளாதாரத்தையும், குறிப்பாக எண்ணெய் மற்றும் எரிவாயு விலைகளையும் பாதிக்கக்கூடும். இந்தியா போன்ற எண்ணெய் இறக்குமதி நாடுகளுக்கு இது நேரடி தாக்கத்தை ஏற்படுத்தும். இந்த நிலையில் மிக முக்கியமான கேள்வி, இந்த மோதல் எங்கு முடியும்? பேச்சுவார்த்தை வாய்ப்பு இன்னும் உள்ளதா, அல்லது இது மேலும் தீவிரமடைந்து உலக போருக்கான பாதையை அமைக்குமா? உலக நாடுகள், குறிப்பாக ஐக்கிய நாடுகள் சபை மற்றும் ஐரோப்பிய ஒன்றியம் உடனடி போர் நிறுத்தத்தை கோருகின்றன. ஆனால் தரப்புகள் தங்கள் நிலைப்பாட்டில் உறுதியாக உள்ளன. ஈரான் பேச்சுவார்த்தை இல்லை என கூறுகிறது. அமெரிக்கா இது ஆட்சி மாற்ற போர் அல்ல என்று கூறினாலும் அவர்களின் கருத்துகள் வேறு விதமான சிக்னல்களை தருகின்றன.
நண்பர்களே, ஒவ்வொரு போரும் வெடிப்புகளாலும் அரசியல் அறிக்கைகளாலும் மட்டுமே அளவிடப்படாது. அது பொதுமக்களின் கண்ணீராலும், குழந்தைகளின் உயிரிழப்பாலும், பொருளாதார சிக்கல்களாலும் அளவிடப்படுகிறது. இந்த மோதல் எவ்வாறு முடிவடையும் என்பது தெரியவில்லை. ஆனால் உலகம் முழுவதும் மக்கள் அமைதிக்காக காத்திருக்கிறார்கள். இந்த விவகாரம் குறித்து உங்கள் கருத்து என்ன? இது ஒரு குறுகிய கால மோதலா அல்லது நீண்டகால பிராந்திய போராக மாறுமா? கமெண்டில் உங்கள் பார்வையை பகிருங்கள். மேலும் போரை பற்றிய மற்றொரு பதிவுடன் உங்களை சந்திக்கிறேன். நன்றி.